பைஜூஸ் என்ற நிறுவனம் தான் வாங்கிய $1.2 பில்லியன் கடனை அடைக்கணும். அதுக்கான நிதி ஆதாரம் அந்த கம்பெனி கிட்ட இல்லை. 1.2 பில்லியன்கிறது கிட்டத்தட்ட 9,600 crores. இது எப்படி அடைக்கிறது? பைஜூஸ்க்கு ஒரு பெரிய கவலை. 3 மாதத்துக்குள்ளே இதில் 300 மில்லியன் அவங்க அடைச்சாகணும். ஸோ 25% உடனே அடைக்கணும். பைஜூஸ் என்ன பண்ண போகிறாங்க? தங்களுடைய 2 ஓவர்சீஸ் சப்சிடரிஸ் எபிக் அண்ட் கிரேட் லேர்னிங் அப்படிங்கிற 2 கம்பெனிஸை வித்துற போகிறாங்க. அந்த சேல் மூலமாக அவங்களுக்கு 1 பில்லியன் கிடைக்கும்னு எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த சேலினுடைய வருவாயிலிருந்து கடன் அடைக்க போகிறாங்க. பைஜூஸினுடைய பிரச்சனைகள் இந்த டிரான்சாக்ஷன் நடந்தால் ஓரளவு குறையும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் இது வரைக்கும் பைஜூஸ் அடி மேலே அடி வாங்கிட்டு இருக்காங்கன்னு எல்லாருமே ஒத்துக்குவாங்க.